கோவை மாநகராட்சி எஸ்டிபிஐ கட்சியின் மாமன்ற உறுப்பினர் அலிமா பேகம், 84வது வார்டு. கோவை மாநகராட்சி வரி உயர்ப்பு செய்துள்ளது. இங்கு கோவையில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. இந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும். இன்னும் ட்ரோன் மூலியமாக சர்வே எடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதையும் ரத்து செய்ய வேண்டும். ட்ரோன் மூலியமாக சர்வே எடுத்த வரி பணத்தை பொதுமக்களிடம் மாநகராட்சி திருப்பி தர வேண்டும். இது சம்பந்தமாக கோவை ஆணையாளர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். அது பேசிட்டு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். எது வந்தாலும் அது இப்போது எம்பி மாமன்றத்தில் இன்றைக்கி பேசியிருக்காங்க. இந்த வரி சம்பந்தமாக அவங்க இந்த ட்ரோன் மூலியமாக கணக்கெடுப்பதை சர்வே பண்ணுவதை நிறுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அதுவே ஒரு பெரிய இதாக தான் நம்ம பார்க்கணும். அவங்க ஆய்வு செய்கிறேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த முடிவு இன்னும் சொல்லலை. ஆய்வு செஞ்சுட்டு உங்களுக்கு அதுக்குண்டான அறிக்கையை நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அந்த வரியை பற்றி? மக்கள் இப்போ எப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்க பயப்படுறாங்க. இந்த ட்ரோன் சர்வேங்கிறது மக்களிடத்துல அச்சுறுத்தலை தான் உண்டாக்குது. ஏன்னா அவங்க நேரடியாக கணக்கெடுத்தாங்க. இப்போ எதுக்காக இந்த மாதிரி கணக்கெடுக்கிறாங்க? இதனால் எங்களுக்கு பயமாகவும் இருக்குது. நாங்கள் அண்ணநாடு காட்சி, எங்களால் இந்த அளவுக்கு வரி கட்ட முடியாது அப்படிங்கிறத மக்கள் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அதன் மூலியமாக தான் நம்ம இப்போ நம்ம எதிர்ப்பை நம்ம தெரியும். இது மக்கள் இடத்துல முறையாக செல்லும் இல்லையா? இது எப்படின்னா அவங்க ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் படிப்பு இது இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக பேசும்போது தான் அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தெரியும். தெளிவான விளக்கம் இல்லாமல் ட்ரோன் மூலியமாக எடுத்து அதை கம்ப்யூட்டரில் சர்வே பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம்தான். இதனால் வரி உயர்வு ஜாஸ்தியாகுது. அதனால தான் நம்ம இதை ரொம்ப வலியுறுத்துகிறோம். இப்போ ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா ஓட்டு வீடு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா மாடி வீட்டோடைய வரியை போட்டிருக்காங்க. அதனால் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஓட்டு வீடு இத்தனை நாள் எங்களுக்கு இவ்வளோதான் வரி வந்துச்சு, இப்போ எங்களுக்கு அதிகமாக வருது, இப்போவும் நாங்கள் அதே ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 100% ஏற்றிருக்காங்க. அதை நம்ம பாதியாக குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா வரி விதிப்பு அப்படிங்கிறது மாநகராட்சிக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட அதை வாங்குறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து.